துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சள் காட்டை பார்த்தீங்க அப்படின்னா வெளுத்து போய் இருந்துச்சு. காட்டை உழவு ஓட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். நம்மளும் மீனமெல்லாம் கொடுத்தோம், பஞ்சகாவியம் கொடுத்தோம், ஈயம் கொடுத்தோம், எதுக்குமே அசரலை. காரணம் என்ன அப்படின்னா ஓவர் டெம்பரேச்சர் இருந்ததுனால இந்த இலைகளில் இருக்கிற குளோரோஃபில் கண்டென்ட் வந்து உடைஞ்சு போய் பச்சையத்தை இழந்து செடிகள் வந்து வெளுத்து போய் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இதுக்கு முட்டை அமிலம் கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டுட்டு 4 டைம் வாரம் 7 நாளைக்கு ஒரு தடவை முட்டை அமிலம் கொடுத்தோம். அந்த முட்டை அமிலம் வந்து நம்ம தயார் பண்ணுறது அப்படின்னா இது வந்து கால்சியம் கார்பனேட்டாக முட்டை ஓட்டில் இருக்கும். அதை வந்து கால்சியம் அசிட்டேட்டாக வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தெளித்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற குளோரோஃபில் கண்டென்ட் வந்து சீராகி ஒளிச்சேர்க்கை சரியாக நடந்து இந்த இலைகள் வந்து நல்லா பச்சையத்தை மீண்டும் திருப்பி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருந்துச்சு. இது தயாரிக்கிறதுக்கு மட்டும் கால்சியம் கார்பனேட்லேருந்து கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாள் ஆகும். பஞ்சகாவியம் மாதிரி மீனம்லம் மாதிரியே அந்த டைம் வந்து ஆகும். அதுக்கப்புறம் கொடுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. இதை நம்ம இப்போ தயாரித்து கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சதுனால அதை வந்து கொடுக்குறோம். இதுலேயும் முழுமையாக நம்ம சொல்ல கிட்டத்தட்ட 75% பச்சையமாக மாறிடுச்சு. நீங்கள் அந்த பழைய வீடியோவும் நான் போட்டு விடுறேன், இப்போத்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில இடங்களில் இருக்குது. அது வந்து நீ வரக்கூடிய நாட்களில் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. 75% எனக்கு கிடைச்சாவே போதும். ஏன்னா முதல்ல வந்து நான் காட்டையே ஓட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இருந்தேன். இப்போ பரவாயில்ல, பார்த்தாவே தெரியும். அப்படியே வாங்க இந்த பகுதியில் அப்படியே பாருங்கள். இந்த இலைகள் இந்த இலை வெளுத்திருக்கு, இந்த இலை மாறிடுச்சு பாருங்கள். க்ளோஸ்கா இந்த இலை மாறிடுச்சு. அப்படியே படிப்படியாக மாறிட்டுருக்கு பாருங்கள். இந்த இலை வெளுத்திருக்கு, இது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது பாருங்கள் நல்லாவே இருக்குது. சரிங்களா? இந்த பகுதி மட்டும்தான் கொஞ்சம் மாறாமல் இருக்குது, மீதி எல்லாமே மாறிடுச்சு. அதெல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குது பாருங்கள். இது காரணம் டெம்பரேச்சர் தான். ஓவரான டெம்பரேச்சர்னால தான் இது வந்து இப்படி வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு.